வணக்கம். நான் உங்கள் கவினாஷ். இது உங்கள் திரையின் பெண். நாம் இன்னைக்கு ஒரு ஆணும் பெண்ணும் பேய் இருக்க வீட்டில் உடல் அளவில் இணைஞ்சிருக்காங்க. அதன் பிறகு எப்படி உயிர் பலிகள் நடந்தது, அவங்க லைஃப்பில் நடந்த அமானுஷ்யங்கள் என்னென்ன அப்படின்னு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1964 காலகட்டத்தில் குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்தில் இந்த நிகழ்வு நடந்ததாக சொல்லப்படுது. இந்த சம்பவத்தினால பாதிக்கப்பட்டது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும், அதாவது மேலே குறிப்பிட்ட மாதிரி ஒரு காதலர்கள். அதில் இப்போது அந்த காதலன் மட்டும் உயிரோடு இருக்கதாக எங்களுக்கு தெரிய வருது. அந்த பெண் அந்த சம்பவம் நடக்கும்போதே இறந்து போயிட்டதா கூறப்படுது. இந்த சம்பவம் கீதா அண்ட் சுரேஷ் என்கிற 2 கதாபாத்திரத்தை முன் வச்சு நடக்குது. இந்த 2 பேரையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சம்பவத்தில் சுரேஷ் ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்ததாகவும் அவர் உயர்ந்த ஜாதியை சேர்ந்ததாகவும் சொல்கிறாங்க. அதே போல் இந்த கீதான்னு சொல்கிற பொண்ணும் துணை செலவை செய்கிற சமுதாயத்தை சேர்ந்த பெண் அப்படின்னும் சொல்லப்படுது. சுரேஷுடைய வீட்டில் துணிகளை செலவை செய்யணும்னா அது கீதாவுடைய அப்பா தான் வழக்கமாக செஞ்சுட்டு வந்திருக்காரு. ஒரு நாள் அதே போல் செலவை செய்ய துணிகளை எடுக்கும்போது கீதாவுடைய அப்பாவுக்கு உடம்பு முடியாத காரணத்தினால அன்றைய நாள் கீதா வந்து, அப்பா நான் இந்த துணிகளை எடுத்துகிட்டு வந்து நானே செலவை செஞ்சு அயன் பண்ணி நானே கொண்டு போய் கொடுக்குறேன்னு அன்னைக்கு ஒரு நாள் அவங்க பண்ணுறாங்க அந்த வேலையை. கீதாவுடைய தந்தையும் சரி நம்ம மகன் நமக்கு உதவி தானே செய்கிறான்னு விடுறாரு. அப்படி துணிகளை வாங்க போகும்போது கீதாவுக்கும் சுரேஷ்க்கும் ஒரு பழக்கம் ஏற்படுது. 2 பேரும் பேசிக்கொள்கிறாங்க. நாளடைவில் சுரேஷுடைய வீட்டுக்கு செலவு செய்கிறதுக்கு எந்த நாளும் துணிகளை வாங்க கீதாவே போகிறாங்க. இதனால் அவர்களுக்கு இடையில் நல்ல ஒரு நட்பும் வளருது. நாளிடையில் அந்த நட்பு காதலாக மலருது. கொஞ்சம் காலம் போகும்போது இவங்க 2 பேரும் வீட்டாருக்கும் கிராமத்தாருக்கும் தெரியாமல் எங்கேயாவது ஒரு தனிமையான இடத்துல தன்னுடைய காதலை பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்படி இருக்க சுரேஷ்ட அம்மாவும் அப்பாவும் வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்கிறாங்க. அவங்க வர ஒரு வாரமாகும். அதே மாதிரி கீதாவோட அம்மா அப்பாவும் கீதாவோட சித்தப்பா இறந்து போனனால கீதாவை வேலை காரணமாக வீட்டில் விட்டுட்டு அவங்க 2 பேரும் வெளியூருக்கு இறுதி சடங்குக்காக போயிருக்காங்க. அந்த நாள் கீதாவும் சுரேஷும் ஒரு முடிவெடுக்கிறாங்க. வளமை போல் நாங்கள் 2 பேரும் சந்திச்சு கொள்ளலாமான்னு. அப்போது சுரேஷ் கீதாவுக்கு சொல்கிறாரு, நான் ஒன்று எப்பயும் போல் இல்லாமல் புதுசாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இன்றைக்கி ராத்திரி 8 மணி அளவில் நீ நாங்கள் வளமையாக சந்திக்கிற அந்த இடத்துக்கு வா, நாங்கள் அங்கே இருந்து அந்த புது இடத்துக்கு போவோம் அப்படின்னு சுரேஷ் சொல்கிறதா குறிப்பிட்டிருக்கு. மாதிரி 2 பேரும் வலிமையாக சந்திக்கிற இடத்துக்கும் வராங்க. சுரேஷ் சொன்ன மாதிரி ஒரு இடத்துக்கு கீதாவை கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த இடம் ஒரு அடர்த்தியான புதர் நிறைந்த ஒரு காடு. அதாவது இந்த ஊர் மக்களும் வெளியூர் மக்களும் அந்த இடத்திற்கு வரவே அச்சப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்திற்கு கீதாவை கூட்டிகிட்டு போகிறாரு சுரேஷ். கீதாவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம், யாருமே வராத இடத்துக்கு இவரையே எங்களை கூட்டிகிட்டு போகிறாருன்னு. அதே மாதிரி இந்த 2 பேரும் ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளே போகிறாங்க. அந்த இடத்துல ஒரே ஒரு, அதாவது பம்பு செட்டுன்னு சொல்கிற ஒரு இடமும் பாலடைஞ்ச அரைவாசி இடிஞ்சு கிடக்கிற ஒரு கிணறும் இருக்குது. இந்த 2 பேரும் அந்த கிணத்துக்கிட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சுரேஷும் வலிமை போல் கீதா கிட்ட பேசுகிறாரு. இவங்க 2 பேரும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்காங்க. அப்புறம் சுரேஷ் கீதாவோட ஒன்று சேரணும், அதாவது இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த நோக்கத்தில் சுரேஷ் கீதாவை அங்கே இங்கேன்னு தொடுறாரு. இது கீதாவுக்கு சிறிது நேரம் போன பின்பு புரியுது.
இந்த நேரம் தான் கீதா ஒரு சரியான முடிவுன்னு தப்பான முடிவை எடுக்கிறாங்க. கீதா நினைக்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் சேர்றதுக்கு இவரோட குழந்தைய வயிற்றில் வளர்ந்தா எங்களை சேர்த்து வச்சிருவாங்கன்னு ஒரு முட்டாள்தனமான தப்பை எடுக்கிறாங்க. அதனால் 2 பேரும் ஒன்றாவும் இருக்காங்க. ஒன்றா இருக்கிற சமயத்தில் கீதாவை சுற்றி ஒரு பயமும் இருக்குது. ஆனாலும் அந்த பயத்தை அவங்க கண்டு கொள்ளாமல் இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. கொஞ்ச நேரம் போன பின்பு இவங்க ஒன்றா இருக்கிற சமயத்திலேயே தூரத்தில் ஒரு உருவம் இவங்களை உத்து கவனிக்குது. அது கவனிக்கிறத இவங்க 2 பேரும் சேர்ந்தே பார்க்குறாங்க. பார்த்துட்டு சுரேஷுக்கு ஒரு அச்சம் ஏற்படுது. இப்போது கிராம மக்கள் வராத இந்த இடத்துல யார் இது? நம்ம ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு போயிட்டு கிராமத்துலேயோ இல்லை நம்ம குடும்பத்திலேயோ சொல்லிட்டா பெரிய பிரச்சனையை சந்திக்க வரும்னு சுரேஷ் பயப்படுறாரு. அதுக்கப்புறம் அவர் ஆடைகளை போட்டுக்கிட்டு சீக்கிரமாக அந்த உருவத்துக்கிட்ட போக முயற்சிக்கிறாரு. அவர், யார் தம்பி நீ? இந்த நேரத்தில் நீ எங்கே செய்கிறன்னு கத்திக்கிட்டே அவர் அந்த உருவத்தை நோக்கி போகும்போது அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை விட்டு தூர போகுது. தூர போய்கிட்டே ஒரு பாலம் இனத்துக்கிட்ட நிற்கிது. அது நின்றுக்கிட்டே அவரை ஒரு கொடூரமான முறையில் பார்த்துக்கிட்டும் சிரிக்குது. அதை கண்டு அவர் யார் இந்த நேரத்தில் இங்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இந்த விஷயம் ஊருக்குள்ளே தெரிய வந்துடுமோன்னு பயப்படுறாரு. திடீர்னு அந்த உருவம் அவரை பார்த்துக்கிட்டே அந்த கிணத்துக்குள்ளேயும் குதிக்குது. இவர் ஒரு நிமிஷம் பயப்படுறாரு. யாருடா இந்த நேரத்தில் தற்கொலை முயற்சிக்காகவா இங்கே வந்து நம்மளையும் பயம் காட்டினாங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அந்த பாலம் கிணத்துக்கிட்ட போய் எட்டி பார்க்குறாரு. அப்போதான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த பாலங்கிணத்துல தண்ணியும் இல்லை, வெறும் பாறை கற்கள் மட்டும்தான் இருக்குது. யார் அதுன்னு உண்மையான ஒரு அச்சம் அவருக்குள்ளே வருது. விரைஞ்சி அந்த பொண்ணையும் அவர் ஆடைகளை போட்டுக்கொள்ள சொல்லி அவங்க 2 பேரும் அந்த நிமிஷமே அங்கே இருந்து கிராமத்துக்கும் போகிறாங்க. இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் கீதாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அதாவது கண்ணை சுற்றி கருவளையம் மாறுது. அவங்க முகத்தை பார்க்கவே முடியாத அளவுக்கு அருவருப்பாகவும் மாறுது. அவங்க உடல் நிறையிலையும் குறைவு ஏற்பட்டு மிகவும் மெலிவாக மாறுறாங்க. இதெல்லாம் கவனித்த அவங்களோட அம்மா அப்பா இவளுக்கு ஏதாவது நோயாக இருக்குன்னு பக்கத்தில் உள்ள ஒரு மருத்துவச்சியை கூப்பிட்டு பரிசோதிக்க சொல்கிறாங்க. அதுக்கான மருந்து கொடுக்க சொல்கிறாங்க. அந்த மருத்துவச்சியும் அவங்க சொன்னபடியே வீட்டுக்கு வந்து கீதாவை பரிசோதிக்கிறாங்க. நாடி பிடிச்சி பார்க்குறாங்க இவளுக்கு என்ன ஆகியிருக்கு, என்ன மருந்து கொடுத்தா சரியாகும்னு. அந்த நேரம் ஒரு அதிர்ச்சி அவங்களுக்கே. கீதாட அம்மாவை தனிமையில் சந்திக்கணும்னு கேட்குறாங்க. அதே மாதிரி கீதாட அம்மாவும் வராங்க. கீதாட அம்மா வரும்போது கீதாட அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா உன்னோட மக கர்ப்பமாக இருக்கா, கல்யாணமே பண்ணாமல் அவள் எப்படி கர்ப்பமாவா, யாருடையோ வாரிசை அவள் வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்கான்னு ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட கீதாட அம்மாவுக்கு நம்பவே முடியாத ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு. அந்த நிமிஷமே கீதாவை மருத்துவச்சி முன்னுக்கையும் கீதாட அப்பா முன்னுக்கையும் போட்டு அடிக்கிறாங்க. எங்கள் மானத்தை வாங்கிட்டியேன்னு. அப்போது கீதாட அப்பா வந்து தடுக்கிறாரு. ஏன் அவளை அடிக்கிறா, அவள் என்ன தப்பு செஞ்சா, அவளே முடியாமல் இருக்கான்னு. கீதாட அம்மா கீதாட அப்பா கிட்ட விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ 2 பேருமே உடஞ்சி அழுகுறாங்க. எங்கள் மானத்தை இப்படி வாங்கிட்டியே, நாங்கள் உனக்கு என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு. கீதாட அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து கீதா கிட்ட கேட்குறாங்க, உன்னோட கர்ப்பத்துக்கு யார் காரணம் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது கீதா அந்த நேரம் உண்மையை ஒத்துக்கொள்கிறாங்க. இந்த கர்ப்பத்திற்கு சுரேஷ் தாப்பா காரணம். நாங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படி ஒன்றா இருந்தோம், அதனால் இந்த மாதிரி எனக்கு ஆகிடுச்சு அப்படின்னு அவங்க உண்மையை சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னக்கு கீதாட அப்பா அவங்க வர்க்கத்திலேயே கொஞ்சம் உயர்ந்த 2-3 ஆண்களை கூட்டிகிட்டு அந்த நேரமே சுரேஷ்ட வீட்டுக்கு போகிறாரு. சுரேஷ்ட வீட்டில் அவங்க அப்பாக்கும் அம்மாக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்தும் போது அவங்களும் கோவப்படுறாங்க, சுரேஷையும் அடிக்கிறாங்க. இப்போது இதுக்கு என்னதான் பண்ணுறதுன்னு அவங்கள தலை குனிய வச்சிட்டேன்னு சுரேஷையும் அடிக்கிறாங்க.
அதுக்கப்புறம் அவங்க கீதாவோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் பணம் தாரோம், குறிப்பிட்ட ஒரு நிலத்தையும் உங்களுக்காக எழுதி தாரோம், அந்த கருவை எப்படியாவது கரைச்சிருங்க அப்படின்னு கீதாவோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அந்த நேரம் கீதாவோட அப்பாவும் அவங்களோட கூட போன அந்த ஆண்களும் கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆண்கள் எல்லாம் சேர்ந்து கீதாவோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க, கொஞ்ச நாள் பொறுத்துருங்க, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு முடிவு எடுத்து அவங்களையும் சம்மதிக்க வைக்கலாம் அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்க போக்குள்ளையும் கீதாவோட உடம்பு அங்கே ரொம்ப மோசமாகிக்கிட்டு இருக்கு. அவங்க மூஞ்சி ஏதோ ஒரு பார்க்க முடியாத ஒரு சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு முகமாக மாறிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே கீதாவோட அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் வருது. இது கர்ப்பத்தினால வந்த நோய் இல்லை, இது ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தியினால் வந்தது அப்படின்னு பக்கத்தில் இருந்த ஒரு பூசாரியை கூப்பிட்டு கொஞ்சம் பார்க்க சொல்கிறாங்க. அவரும் வீட்டுக்கு வந்து சில பல மந்திரங்களை சொல்லி பூஜையையும் ஆரம்பிக்கிறாரு. அவர் ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்தில் கீதாவையும் உட்கார சொல்கிறாரு. கீதா அதில் உட்கார்ந்ததுக்கப்புறம் அவர் சில மந்திர வார்த்தைகளை சொல்லி உச்சரிக்கிறாரு. அந்த மந்திர வார்த்தைகளை கேட்ட உடனே கீதா மேலே இருந்த அந்த ஆவி வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. அது ஒரு ஆணின் ஆவின்னு அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது. ஆவிக்கிட்ட சில பல கேள்விகளை கேட்கும்போது இன்னும் அதிர்ச்சியான தகவல் கிடைக்குது. அது யாருன்னா சுரேஷ்ட நண்பனான கார்த்திக். அவருக்கு 2 வருடங்களுக்கு திருமணமாகிருக்கு. திருமணத்தின் போது அவங்களுடைய மனைவி இன்னொருவரோடு தொடர்பில் இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னே இவருக்கு மன கஷ்டத்தினால அந்த வாழ்க்கையை முடிச்சு கொள்ளலான்னு அவரோட தோட்டத்திலேயே, அதாவது கீதாவும் சுரேஷும் ஒன்றா இருந்த அந்த இடத்துலையே, அந்த பாலங்கிணத்துலையே நல்லா குடிச்சிட்டு விழுந்து இறந்தும் போயிடுறாரு. அவரோட மரணம் மிகவும் கொடூரமான முறையில் இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. இப்போது என்ன நடக்குதுன்னா, அந்த ஆவிக்கிட்ட இன்னொரு கேள்வியும் கேட்குறாங்க. ஏன் இந்த பொண்ணு நீ சித்திரவதை செய்கிற, ஏன் இவங்கிட்ட வந்து அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆவி இன்னொரு அதிர்ச்சியான விஷயத்தையும் சொல்லுது. யாருமே வர தயங்குற எந்த இடத்துக்கு இவங்க வந்து பயமே இல்லாமல் நான் இருக்கேன்னு தெரிஞ்சும் அவ்வளோ ஒரு தப்பை பண்ணிட்டாங்க. நான் இந்த 2 வருட உயிரில் யாராவது ஒரு உயிரை எடுத்துகிட்டு தான் போவேன்னு அந்த ஆவி அங்கே இருந்து கிளம்புது. முயற்சி பண்ணியும் அந்த ஆவியை திரும்ப வர வைக்க முடியலை. அதுக்கப்புறம் பூசாரி ஒரு முடிவெடுக்கிறாரு. அவங்களுடைய குலதெய்வமான ஒரு தெய்வத்தை வரவழைச்சி அவங்க கிட்ட கேட்குறாங்க இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு. அப்போது அந்த தெய்வமும் ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லுது. அந்த ஆவிக்கு வேண்டப்பட்டிருக்கிறதெல்லாம் ஒரு உயிர், அது ஆவேசமாக இருக்குது, அந்த உயிரை கொடுத்துட்டா அது அடங்கிரும்னு சொல்கிறாங்க. அதுக்காக அந்த பூசாரியும் ஆடு இல்லாட்டி கோழியை பலி கொடுத்து அந்த ஆவியை கட்டுப்படுத்த முடியுமான்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த தெய்வம் இல்லை, அதுக்கு தேவைப்பட்டதெல்லாம் இந்த பொண்ணு, அப்படி இல்லாட்டி இந்த பையனோட உடம்பு, ரத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட பூசாரிக்கு வேறு வழி இல்லை. அதுக்கப்புறம் சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்புறாரு. இதுக்கு வேறு வழி இல்லை, ஏதாவது பண்ண முடிஞ்சா நான் வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு அவர் அந்த இடத்துலேருந்து கிளம்பி சுரேஷ்ட வீட்டுக்கு போகிறாரு. அவர் அந்த இடத்துலையே மிகப்பெரிய ஒரு பூசாரினால் சுரேஷ் வீட்டுக்கு போயிட்டு இந்த விஷயத்த சொல்கிறாரு. அதையும் அவங்க நம்புகிறாங்க. இப்போது அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன், இந்த சொத்துக்கள்லாம் வாரிசு இல்லாமல் போயிருமேன்னு அவங்களும் பயப்படுறாங்க. அவங்க யோசிக்கிறாங்க இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு. யோசித்து ஒரு முடிவையும் எடுக்கிறாங்க. அவங்க நம்பூதிரிகளை நாடி போனால் அவங்களுக்கு முடியும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண அப்படின்னு அவங்க நம்பூதிரிகளையும் நாடி போகிறாங்க. அவங்க கிட்டேயும் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அவங்களும் கையை விரிக்கிறாங்க. இதுக்கு வழியே இல்லை, இவங்களுடைய விதி இப்படி இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது அதுக்கு தேவையானது 2 பேரில் யாராவது ஒருத்தரோட உயிர் தான். அதனால்
ஐயனுடைய உயிரை நாங்கள் மந்திர கட்டு போட்டு காப்பாற்றிடலாம். அப்போது அந்த ஆவியோட கோபம் எல்லாம் அந்த பொண்ணு மேலே தான் திரும்பும். அதனால் அந்த ஆவி பொண்ணை தான் கொல்ல பார்க்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட சுரேஷ்ட அப்பா அந்த நம்பூதிரிகளை கையோட வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வராரு. தினம் தினம் பூஜை பண்ணி சுரேஷையும் காப்பாற்ற முயற்சி பண்ணுறாரு. இப்படி நாட்களும் போக கீதா அவருடைய வீட்டில் இவ்வளவு வசதி இல்லாதனால அவங்களும் இந்த விடயத்தை கொஞ்சம் சாதாரணமாக விடுறாங்க. இந்த நிலையில் ஒரு நாள் கீதாவை தனியாக விட்டுட்டு அவங்களுடைய வேலையை பார்க்குறதுக்காக துணிகளை சலவை செய்ய ஆற்றுக்கு கிளம்பி போகிறாங்க. கீதா இப்போது வீட்டில் தனியாக இருக்காங்க. இந்த நிலையில் அவங்க சலவையெல்லாம் செஞ்சு முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பும்போது கீதா வீட்டிலையும் இல்லை. பயந்து போய் ஊர் முழுக்க தேடுறாங்க. கீதா கிடைக்கல. இப்போது சுரேஷ்ட வீட்லேயும் போய் பார்க்குறாங்க. அங்கேயும் கீதா இல்லை. அப்போது ஒரு அதிர்ச்சியான தகவல். சுரேஷ் வீட்டில் இருந்த நம்பூதிரிகள் போயிட்டு நீங்கள் இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்த இடத்துல பாருங்கள், அவங்க 2 பேரும் அங்கே தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது கீதாவோட அம்மா அப்பா கேட்குறாங்க, அவங்க 2 பேருனா யார் அப்படின்னு. உங்களுக்கு தெரியும் தானே, போய் பாருங்கன்னு அவங்களும் மிகவும் பயங்கரமாக சொல்கிறாங்க. இவங்களும் போய் பார்க்கும்போது அங்கே கீதா அந்த கிணத்துக்குள்ளே மிகவும் கொடூரமாக கார்த்திக் இறந்து கிடந்த விதத்திலேயே தலைகீழா ஒரு கல்லுக்கு மேலே அவங்க தலைப்பட்டு மிகவும் கொடூரமான முறையில் இறந்து கிடக்குறாங்க. நடக்க அங்கே நம்பூதிரிகள் சுரேஷ்க்கு இன்னும் காவல்படுத்தி அந்த ஆவிட கோபங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க அந்த ஆவியையும் கட்டி கடலுக்குள்ளே கரைக்கிறாங்க. இப்போது இந்த விஷயம் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பல வருடங்கள் கழித்து சுரேஷ் அவங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு இந்த கதையை சொல்லியிருக்காரு. அது மூலமாக எங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வர நாங்கள் உங்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துகிறோம். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.